என் உயிர் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பிளாக் ஸ்டார் சேனல் வழியாக ஜான்வி கபூர் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நடிகை ஜான்வி கபூர் அவர்களுடைய மனதில் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்காக இந்த பிளாக் ஸ்டார் சேனல் வழியாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா ஒரு இளம் நடிகை, இன்னமும் பிரபல ஆகாத ஒரு நடிகை, அவங்க தமிழகத்தில் அதிகமாக தெரியல. அந்த நடிகைக்குள்ள இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குதுன்னா கண்டிப்பா அவங்கள நம்ம அதை வாழ்த்துரிக்கணும். சரிங்களா? இன்னைக்கு இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் வந்து கொண்டே இருக்கிறது. அது மூலமா தான் நம்மளும் இந்த ஒரு பதிவு போடுறோம். இன்னொன்னு, 1931 அந்த பூனா ஒப்பந்தத்தில் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய ஒரு விவாதம் தான் இன்னைக்கு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ பாபா சாஹேப் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் என்ன சொல்றாங்கன்னா, தலித் மக்கள் முன்னேறணும்னா தனித்தொகுதி அவங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்றாங்க. அதை எதிர்த்து காந்திஜி என்ன செய்யறாங்கன்னா, தனித்தொகுதி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்க தனித்து விடப்பட்ட மாதிரி ஆயிடும், அது நீங்க பரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்ப ஐயா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல என் சமூக மக்கள் முன்னேறணும்னா கண்டிப்பா தனித்தொகுதி வேணும்னு சொல்லிட்டு அதுல முடிவா இருக்கிறாரு, ஒரே முடிவா இருக்காரு. அதுல வெற்றியும் காண்றாரு. சரிங்களா? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. இந்த ஜான்வி கபூர் போன்ற நடிகைகள் மத்தியில ஒரு சமத்துவமான ஒரு சமத்துவம் ஏற்பட்டிருக்கு. அந்த காலகட்டத்தை நினைச்சு ஃபீல் பண்றாங்கல்ல, அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தோம்னா அம்பேத்கர் பேரை சொல்றதுகூட தயங்கிய காலங்கள் இருந்துச்சு. சினிமாவில் அவருடைய போட்டோ மாற்றத்தோட தயக்கமா இருக்கும். இப்ப வர படங்கள்ல தான் போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டும் போது அவருடைய போட்டோ எல்லாம் காமிப்பாங்க. பழைய படத்தெல்லாம் பாருங்க, இந்த சைடு காந்திஜி இருப்பாரு, இந்த சைடு நேரு இருப்பாங்க. அம்பேத்கர் போட்டோ காட்ட மாட்டாங்க. ஒரு சில படங்கள்ல நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போட்டோ காட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனும் ஒரு சீன் வச்சாங்கன்னா அதுல கண்டிப்பா புரட்சியாளர் பி.ஆர். அம்பேத்கர் போட்டோ இல்லாம கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் இருக்கு. எல்லாமே பேசக்கூடிய ஒரு மாற்றம் வந்து போச்சு. ஆனா அன்னைக்கு காந்திஜி கூட கம்பேர் பண்ணது தயங்குவாங்க. அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. மிகப்பெரிய ஒரு தலைவரா காந்திஜியை காட்டினாங்க. ஒரு சிறிய தலைவரா தான் அம்பேத்கரை காமிச்சாங்க. ஆனா அம்பேத்கருடைய கல்வியாலும் மாற்றுத்தாளம் இன்னைக்கு உலகம் போற்றக்கூடிய தலைவர்கள்ல இருபெரும் தலைவர்கள், ஒன்னு காரல் மார்க்ஸ், இன்னொன்னு பாபா சாஹேப் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். அந்த இருபெரும் தலைவர்கள்ல மிக சிறந்த தத்துவ ஞானி, மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர், மிகச்சிறந்த ஒரு போராளி, மிகச்சிறந்த மக்கள் நாயகன், மிகச்சிறந்த ஒரு தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது நம்முடைய பாபா சாஹேப் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஜான்வி கபூர் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.